ஹலோ எவ்ரிவன், 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சியில் நாம் இன்றைக்கி கெமிஸ்ட்ரி சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் இதில் பார்ட் 14 வீடியோ பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம எதில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா எலவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட் அது வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ வந்து அந்த பாயிலிங் பாயிண்ட்டை வச்சு நமக்கு ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 1 கிலோகிராம் வந்து வாட்டர் வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த வாட்டரில் வந்து குளுக்கோஸை வந்து டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குளுக்கோஸ் எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்னா 18 கிராம் வந்து குளுக்கோஸ் எடுத்து அதை வந்து டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த வாட்டர் இருக்கு இல்லையா, வாட்டரோட கேபி வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 0.52 கெல்வின் கிலோகிராம் மோல் -1 அப்படின்றது தான் வந்து அதோட கேபி வேல்யூ. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொல்யூஷனை வந்து பாயில் பண்ணுறாங்க. அப்படி பாயில் பண்ணும்போது அதோட வேஃபர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா 1.013 பார் அப்படின்ற இந்த வேஃபர் ப்ரெஷர் வந்து கிடைக்குது. சரியா? அப்போ எந்த டெம்பரேச்சரில் அது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கும், கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அதாவது இந்த சொல்யூஷன் இருக்குல்ல, அந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த குளுக்கோஸோட மோல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மோல் வேல்யூ வந்து அவங்க எடுத்துக்கிட்டு அந்த கிராமு ப்ளஸ் வந்து அதோட மோலார் மாஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதையும் டிவைட் பண்ணி மோல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிட்ட அந்த சால்வெண்ட் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூவு அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோலாலிட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி அப்படின்னா அந்த 0.1 இருக்குல்ல, இதையும் இந்த 1 kg இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் டிவைட் பண்ணி மோலாலிட்டி வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த சேஞ்ச் ஆகியிருக்கக்கூடிய அந்த பாயிலிங் பாயிண்ட்டு. சரியா? அந்த பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த குளுக்கோஸோட வந்து மோல் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, இது எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து பாருங்கள், C6H12O6 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் கார்பன் இருக்கு இல்லையா, அதோட வந்து மாஸ் வேல்யூ என்ன, மோலார் மாஸ் வேல்யூ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 12. இங்கே கார்பன் எத்தனை இருக்குது பாருங்கள், 6 இருக்குது. ஸோ வந்து 12 × 6. ஸோ வந்து 12 × 6 வந்து நமக்கு எவ்வளோ வரும், 72 வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜனோட மோலார் மாஸ் வேல்யூ வந்து 1. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், 12 இருக்குது. ஸோ 1 × 12, அதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். அண்ட் ஆக்சிஜனோட வந்து மோலார் மாஸ் வேல்யூ அப்படின்றது 16. எத்தனை ஆக்சிஜன் வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. ஸோ 16 × 6 வந்து 96. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 180 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? அதுதான் இந்த 180 அப்படின்றது. சரியா? இந்த 180. இப்போ இதையும் நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வழி வந்து கிடைக்கும். பாருங்கள், 180 கிராம், சாரி 18 கிராம். 18 கிராம் அப்படின்றது சொல்யூட்டோட கிராமு. சரியா? சொல்யூட் வந்து டிசால்வ் பண்ணாங்க இல்லையா சால்வெண்ட்டில், அந்த கிராமு பை வந்து பார்த்தோன்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா இந்த வேல்யூ. இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.1 அப்படின்றது கிடைக்கும். இது எப்படி டிவைட் பண்ணலாம் பாருங்கள். இது வந்து 18 அப்படின்னு இருக்குது, அதுக்கடுத்து இது வந்து 180 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இது வந்து பெருசாக இருக்குது இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். பாயிண்ட் வச்சுட்டு இங்கே ஒரு 0 ஆட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா வந்து 1 அப்படின்றது கிடைக்கும். சரியா? அதுதான் வந்து இந்த 0.1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு கிராம் இருக்குது, இங்கே ஒரு கிராம் இருக்குது. இந்த கிராமுக்கு கிராம் வந்து டிவைட் ஆயிரும். சரியா? ரெண்டும் வந்து கழிஞ்சு போயிடும். ஸோ நமக்கு வந்து இந்த மோல் -1 அப்படின்றது தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மோல் -1 அப்படின்றது பாருங்கள், டிவைடு இருக்கு இல்லையா, டிவைடுக்கு கீழே இருக்குது. புரியுதா? இந்த டிவைடுக்கு கீழே இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து இப்போ மேலே தான் எடுக்கிறோம். சரியா? சரி, இதுக்கு தான் நம்ம இப்போ வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால் வந்து இந்த மோல் -1 அப்படின்றது இங்கே தான் போகும். சரியா? அப்படி இங்கே வந்து டிவைடிலிருந்து நமக்கு இங்கே மேலே போகும்போது இந்த -1 இருக்குது இல்லையா, அது வந்து கேன்சல் ஆகிடும். சரியா? அதனால் வந்து மோல் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். புரியுதா? ஒரு டிவைடு இருக்குது அப்படின்னா அந்த டிவைடுக்கு கீழே வந்து மைனஸில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அதை டிவைடுக்கு மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னா அது வந்து மல்டிப்ளாக மாறும். அப்படி மல்டிப்ளாக மாறும்போது இந்த மைனஸ் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து இந்த மோல் -1 இருக்குல்ல, இது வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் வந்து மோல் அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், 0.1 மோல் வந்து கிடச்சிருக்கதா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1 கிலோகிராம் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட் எடுத்துருக்குறாங்க. இப்போ இதையும் டிவைட் பண்ணும்போது இந்த வழி வந்து நமக்கு வந்து கிடைக்கணும். மோலாலிட்டி எம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கண்டுபிடிச்ச வழி வந்து மேலே போட்டுக்கலாம். அண்டு வந்து பார்த்தோன்னா அந்த 1 கிலோகிராம் வந்து வாட்டர் எடுத்துருக்கோம் இல்லையா, அதை கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து டிவைடில் இருக்குது. ஸோ டிவைடில் இருக்கிறத நம்ம வந்து மல்டிபிளுக்கு கொண்டு வரலாம். அதாவது மேலே வந்து கொண்டு வர போகிறோம். சரியா? அப்படி மேலே வந்து நம்ம கொண்டு வந்தோம்னா இப்படி வந்து நமக்கு கிடைக்கும். சரியா? 0.1 மோலு இன்ட்டு 1 kg அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும்.
ஆனால் வந்து நம்ம டிவைடில் இருந்து, அதாவது கீழே இருந்து மேலே வந்து எடுத்ததுனால இது வந்து மைனஸில் வந்து வரும். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 0.1 மோல் கேஜி -1 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? இந்த இன்ட்டை வந்து மல்டிபிள் பண்ணிட்டோம், கிடைக்கும். இந்த 1 அப்படின்றது இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி ரெண்டுமே சேம் வேல்யூ தான். சரியா? அப்போ இது வந்து மோல். அப்போ 0.1 மோல் கேஜி -1 கிடச்சிருக்கு. இப்போ இந்த வேல்யூவையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம இப்போ வந்து அந்த சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடிய அந்த பாய்லிங் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் கேபியோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 0.52 கெல்வின் கிலோகிராம் மோல் -1. இதுதான் வந்து நமக்கு வந்து கேபியோட வேல்யூ வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? இன்ட்டு வந்து எம்மோட வேல்யூ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, இதுதான் வந்து எம்மோட வேல்யூ. அதை வந்து சேர்த்து ரெண்டையும் வந்து நம்ம இப்போ மல்டிபிள் பண்ணணும். இப்படி மல்டிபிள் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த கேஜி இருக்குதுல்ல, இந்த கேஜி இது வந்து ப்ளஸில் இருக்குது, இது வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இந்த மோல் பாருங்கள், இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு கே மட்டும்தான் வந்து மீதம் இருக்குது. சரியா? கே மட்டும்தான் இருக்குது. அண்டு 0.52 இன்ட்டு 0.1 இதை வந்து இப்போ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 0.52ஐயும் 0.1ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும்னா 52 அப்படின்றது கிடைக்கும். இப்போது இந்த 52 கிடச்சிருக்குதா? இந்த 52ல் வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. சரியா? இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ரெண்டு இடத்துல 2 பாயிண்ட் இருக்கா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பர், 2 நம்பர் இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், மொத்தம் வந்து 1 2 3 நம்பர் கிடச்சிருக்கு. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ நம்மளும் இங்கே எடுக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்போ எப்படி எடுக்கலாம்? இங்கே நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ வந்து முன்னால் ஒரு 0 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பாயிண்ட் வச்சு சேர்த்திங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் 1 2 3 நம்பர் கிடச்சிருச்சு. 1 2 3 நம்பர் கிடச்சிருச்சு. சரியா? 0.052 அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 0.052 அப்படின்றது நமக்கு வந்து கிடச்சிருக்குது. இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த டெம்பரேச்சர் இருக்குது இல்லையா, டெம்பரேச்சர் அதாவது பாய்லிங் பாயிண்ட், அந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த வேல்யூ. சரியா? அதாவது பியூர் சால்வெண்ட்டாக இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சரில் வந்து அது வந்து பாயில் ஆகுதில்ல, அதுக்கப்புறம் வந்து அது சொல்யூஷனாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக டெம்பரேச்சர் கொடுத்தா தான் அது வந்து அந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா. அந்த இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுதுல்ல, அந்த ஜாஸ்தி ஆகிறது தான் இது. சொல்யூஷனாக ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான பாய்லிங் பாயிண்ட் கொடுத்தோம்ல, அந்த கூடுதல் பாய்லிங் பாயிண்ட் தான் இது. ஓகேவா? இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த கூடுதல் பாய்லிங் பாயிண்ட்டை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கூடுதல் பாய்லிங் பாயிண்ட்டையும் சேர்த்து டோட்டலாக எந்த டெம்பரேச்சரில் அது பாயில் ஆகுது, அந்த சொல்யூஷன் வந்து எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் இந்த கூடுதல் பாய்லிங் பாயிண்ட்டையும் ஏற்கனவே பியூராக அந்த சால்வெண்ட் இருக்கும்போது அதுக்கு ஒரு பாய்லிங் பாயிண்ட் இருந்திருக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிக்கு. சரியா? அப்போ அந்த சால்வெண்ட் இது பியூராக இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட்டு, சால்வெண்ட் எதை எடுத்திருந்தாங்க, நமக்கு வாட்டர் தான் எடுத்திருந்தாங்க. அது பியூராக இருக்கும்போது அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து இது. சரியா? இந்த பாயிண்ட்லேயே அது வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் வந்து அது சொல்யூஷனாக மாறும்போது கூடுதலாக இந்த பாய்லிங் பாயிண்ட்டு கொடுத்தா தான் அது வந்து அந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். சரியா? இந்த 0.013 அப்படின்ற இந்த வேப்பர் ப்ரெஷரை வந்து கொடுக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். சரியா? இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 373.15 அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நமக்கு 052 அப்படின்னு இருக்குது. முன்னால் நம்ம 0 சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால 0 சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். இங்கேயும் ஒரு 0 சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆட் பண்ணுறது தானே. ஸோ வந்து 0வும் 2வும் நமக்கு வந்து எவ்வளோ வரும்? 2 கிடைக்கும். 5ம் 5ம் 10க்கு பதிலாக வந்து 0 கொடுத்துட்டு 1 கொடுத்துடலாம். இங்கே 1 வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். சரியா? பாயிண்ட் வச்சுட்டு 373. சரியா? இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாய்லிங் பாயிண்டில் தான் வந்து அந்த குளுக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்றது வந்து பாயில் ஆகும். சரியா? அப்போது குளுக்கோஸ் சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் இது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மோட கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.
இப்போது செகண்ட் சம் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பாருங்கள், பென்சீன் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, பென்சீனோட பாயிலிங் பாயிண்ட் எது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இது. சரியா, பென்சீனோட பாயிலிங் பாயிண்ட் இது. பென்சீன் தான் சால்வெண்ட். சரியா, அதில் வந்து பார்த்தோன்னா நான் வாலட்டைல் வந்து சொல்யூட் ஒன்று எடுத்திருக்காங்க. அது வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா 1.80 கிராம் வந்து எடுத்திருக்காங்க. சரியா, எடுத்து டிசால்வ் பண்ணியிருக்கிறாங்க. டிசால்வ் பண்ணிவிட்டு அதில் பென்சின் எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா 90 கிராம் வந்து பென்சின் வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா, பென்சின் வந்து 90 கிராம் எடுத்திருக்கிறாங்க. நான் வாலட்டைல் சொல்யூட் வந்து 1.80 கிராம் எடுத்திருக்கிறாங்க. இது ரெண்டையும் வந்து டிசால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த சொல்யூஷனை வந்து பாயில் பண்ணுறாங்க. அப்படி இந்த சொல்யூஷனை வந்து பாயில் பண்ணும்போது இதோட அந்த சொல்யூஷனோட பாயிலிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது. ஓகேவா, பென்சின் வந்து பியூராக இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து இது. அந்த பென்சினில் வந்து நான் வாலட்டைல் சொல்யூட்டை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அதோட பாயிலிங் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இது. ஏன்னா பென்சின் வந்து பியூராக இருக்கும்போது இந்த பாயிலிங் பாயிண்ட்லேயே வந்து அது வந்து இந்த 0.013 அப்படின்னு பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேப்பர் ப்ரெஷரை கொடுத்துரும். சரியா, இப்போ இதில் நான் வாலட்டைல் சொல்லிட்டு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த சொல்யூஷன் வந்து இந்த 0.013 பார் அப்படின்ற இந்த வேப்பர் ப்ரெஷரை கொடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கெல்வின் வந்து டெம்பரேச்சர் கொடுத்தா தான் கொடுக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்த பென்சின் இருக்குது இல்லையா, பென்சினோட கேபி வேல்யூ வந்து இது. ஓகேவா, 2.53 அப்படின்றதான் வந்து பென்சினோட கேபி வேல்யூ. இப்போ இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சொல்யூட் இருக்கு இல்லையா, இந்த நான் வாலட்டைல் சொல்யூட்டு, இந்த சொல்யூட்டோட மோலார் மாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, மோலார் மாஸ் அப்படின்னா இந்த M2 இருக்கு இல்லையா, இதை வந்து கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்குலேட் பண்ணிடலாம். இப்போது பென்சின் வந்து பியூராக இருக்கும்போது ஒரு டெம்பரேச்சர் வந்து கொடுக்குறோம். அது வந்து சொல்யூஷன் ஆனதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலான டெம்பரேச்சர் கொடுக்குறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணி ஆகணும். சரியா, அதற்கான ஈக்குவேஷன் தான் இது. சரியா, இது வந்து சொல்யூஷனோட அந்த கெல்வின்னு, அதாவது பாயிலிங் பாயிண்ட்டு. இது வந்து பார்த்தோன்னா அந்த சால்வெண்ட் வந்து பியூராக இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட்டு. இப்போ சொல்யூஷனாக இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட் எது இது. சரியா, அதை இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து பியூராக இருக்கும்போது அதோட பாயிலிங் பாயிண்ட்டு இது, அதை நோட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா, ஸோ அந்த கூடுதல் இருக்குது இல்லையா, அந்த கூடுதல் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இங்கே மேலே வச்சு சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். இந்த 11 இருக்குது இல்லையா, அந்த 11லேருந்து 23 போகாது. ஸோ இந்த 4லேருந்து 1 நம்ம இங்கே வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த நம்பர் வந்து 10 ஆகிடும், இந்த நம்பர் வந்து 11 ஆகிடும். சரியா, இப்போ 11ல் 3 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு 8 கிடைக்கும். மறுபடி இந்த 1 அப்படின்றது 10க்கு மாறி இருக்கும். ஸோ 10ல் 2 போச்சுன்னா இதுவும் வந்து 8 ஆகிடும். அப்போ இங்கே இருந்து இது வந்து இந்த 4ங்கிறது வந்து 3யாக மாறி இருக்கும். ஸோ வந்து 3யும் 3யும் கேன்சலு, 5ம் 5ம் கேன்சலு, 3யும் 3யும் கேன்சல். சரியா, அதனால் இந்த 85 0.85 88 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரியா, இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சர் அந்த பாயிலிங் பாயிண்ட்டு கூடுதலாக வந்த பாயிலிங் பாயிண்ட்டு, சொல்யூஷனுக்கு கூடுதலாக ஒரு பாயிலிங் பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த பாயிலிங் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்மளை M2 தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. M2க்கான ஃபார்முலா இது தான். சரியா, M2க்கான ஃபார்முலா இது. இதில் கேபி வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். கேபி வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்களா, ஸோ இதை எடுத்து இங்கே ஆட் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு W2 அதோட வேல்யூ வந்து எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது அந்த சொல்யூட்டோட வெயிட் கொடுத்துருந்தாங்களா அது இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1000 அப்படின்றது வந்து நம்ம வந்து 1000 கிராம் வந்து நம்ம வாட்டர் எடுத்துருந்தோம் இல்லையா, பென்சின் எடுத்துருந்தோம், அதான் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த கண்டுபிடிச்சிருந்தாலே இந்த வழி வந்து இங்கே போடணும். ஓகே, அதுக்கப்புறம் பென்சின் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், இவ்வளோ எடுத்துக்கிட்டோம். சரியா, அதாவது W1, இந்த W1 இருக்குல்ல, W1ஓட வேல்யூ இங்கே, அது வந்து பென்சின் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூ அது. இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நோட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த 2.53 இது, இந்த 1.8 ஃபஸ்ட்டு வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கிறோம். சரியா, அப்படி வந்து 2.53 1.8 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு வந்து 4554 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நம்ம அப்படியே போட்டுற முடியாது.
என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு நம்பர், இங்கே ஒரு நம்பரு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர், மொத்தம் வந்து 1 2 3 நம்பர் கிடச்சிருக்கா. ஸோ வந்து அந்த 3 நம்பர் தள்ளி இந்த 4 5 5 4 இருக்கு இல்லையா, அதில் அந்த 3 நம்பர் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். அப்படி வச்சோம்னா வந்து 4.554 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவோட இந்த 1000 இருக்கு இல்லையா, இதை வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இது கிடைக்கும். இதையும் நம்ம அப்படியே எடுத்து போட்ட முடியாது. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. ஸோ இந்த 3 ஜீரோவும் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ இந்த வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதை மேலே போட்டாச்சு. திரும்ப வந்து 0.88 × 90 இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணணும். அதை மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு 7920 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இதை நம்ம அப்படியே போட்டுறாமல் வந்து இங்கே 88 அப்படின்னு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 வேல்யூ வந்து இருக்குது. அதனால் இங்கே கிடைச்ச இந்த வேல்யூலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு 2 வேல்யூ தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இந்த ஜீரோவுக்கு ஒன்றும் வேண்டியதில்லை. அதனால் வந்து இந்த வேல்யூ மட்டும் நம்ம எடுத்து கீழே போட்டாச்சு. இப்போது இந்த 2 வேல்யூவையும் நம்ம வந்து டிவைட் பண்ணிடலாம். எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ வந்து பாயிண்டில் இருக்குது, பாயிண்டில் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாயிண்ட்டை வந்து கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் மட்டும் இருக்குது. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த ஒரு நம்பருக்கு ஒரு ஜீரோ, முன்னாடி 1 போடுங்க, 10. அப்போ இந்த 2 வேல்யூமே வந்து நீங்கள் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரியா? அப்படி 10ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இங்கே வந்து பாயிண்ட் எதுவுமே இல்லாததுனால நம்ம இந்த வேல்யூவை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த வேல்யூவை அப்படியே எடுத்தாச்சு. அடுத்து வந்து இந்த வேல்யூவையும் நம்ம வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இந்த ஒரு நம்பருக்கு பதிலாக இந்த நம்பர் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ வந்து இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதை இங்கே கீழே வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ரெண்டையும் இப்போ நம்ம டிவைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 45540 இருக்கு இல்லையா, இந்த ஜீரோவை கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? வச்சுட்டு இந்த 4554 இருக்குல்ல, இதில் வந்து இந்த 792 எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 டைம்ஸ் வந்து இருக்கும். சரியா? 5 டைம்ஸ் வந்து இருக்கும். அதனால் இங்கே 5 வந்து எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த 5 டைம்ஸ்ங்கிறது எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த 4554 இருக்குல்ல, அதில் வந்து இந்த 3960 வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 594 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இங்கே ஒரு ஜீரோ வந்து நான் ஸ்டாப் பண்ணி வைக்க சொன்னேன் இல்லையா, அந்த ஜீரோவை இப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ எடுத்து யூஸ் பண்ணும்போது இப்போ இதில் வந்து எவ்வளோ வந்து 792 வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7 டைம் வந்து இருக்கும். சரியா? இப்போ இந்த 5940 இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த 792 வந்து எத்தனை டைம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டைம் வந்து இருக்கும். சரியா? அந்த 7 டைமை வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஏற்கனவே 5 கண்டுபிடிச்சோம். இப்போ 7 வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை வந்து இங்கே போட்டுக்கலாம். அந்த 792 இருக்குதுல்ல, அது வந்து 7 டைம் இருக்குது அப்படின்னு சொன்னோமா, அது வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அமௌண்ட்டு, இந்த வேல்யூவு. இப்போ இந்த 5940 இருக்குல்ல, அதில் வந்து இந்த இருக்குல்ல 5544 இந்த வேல்யூ, இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 3960 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரி, ஜீரோ கிடைக்காது. இந்த 396 அப்படின்ற இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். சரியா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 57 இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு ஜீரோ வந்து சேர்த்துக்கலாம். ஓகே? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எத்தனை இந்த 792 இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா 5792 வந்து இருக்கும். சரியா? 3960 அப்படின்ற 5792 வந்து இருக்கும். பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4க்கு மேலே நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த 57.5 இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து நான் வந்து இருக்கக்கூடிய அந்த நம்பர் இருக்கு இல்லையா, அது 4 தாண்டி இருந்தது அப்படின்னா அப்போ முன்னால் இருக்கிற நம்பரோட ஒன்றை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிடலாம். சரியா? அப்போ இங்கே ஏற்கனவே 57 இருக்குது, அதோட ஒன்று ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 58 அப்படின்றது கிடைக்கும். ஓகே? அதுதான் இந்த வேல்யூ.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கீழே ஒரு கே இருக்குல்ல, அந்த கேக்கும் இந்த கேக்கும் டிவைட் ஆயிரும். சரியா? அடுத்து இங்கே கிராம் இருக்கா, இந்த கிராமுக்கும் இந்த கிராமுக்கும் டிவைட் ஆயிரும். சரியா? இதெல்லாமே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே உள்ள கேஜி இருக்குது பாருங்கள், இந்த கேஜி வந்து ப்ளஸில் இருக்குது, இந்த கேஜி மைனஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், இந்த மோல் -1 இருக்குது, அதுக்கப்புறம் கிராம் இருக்குது. சரியா? ஸோ அதுதான் வந்து 58 கிராம் மோல் -1 அப்படின்ற வேல்யூ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு M2ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. அதாவது வந்து சொல்யூட்டோட மோலார் மாஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதோட இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சுது. பேலன்ஸ் கிளாஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.